டாக்டர் அஜித் குமார் அவரோட பையனை சென்னை எஃப்சியில் விளையாட வச்சுருக்காரு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பையனை விளையாட வச்சாரு. நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸும் ஒரு சீனியர் ஐ லீக்கோ ஐஎஸ்எல்லோ போகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. பிளேயர் நல்லா விளையாண்டாலும் 3 சைட்லேருந்து அந்த சப்போர்ட் இருக்கணும். நிறைய அகாடமிஸ் வந்தனால நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கனால ஈஸியாக பிளேயருங்க வெளியில் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ அவங்களுக்கு யூடியூப்பை பார்த்துட்டு ஏதோ 4 பேர் சொல்கிறத வச்சு அவங்க அந்த கோச்சிங் பண்ணுறதுனால பிளேயர்ஸுங்க ஃபுல்ஃபில் ஆகலை. படிப்பையும் போய் விளையாட்டையும் சாதிக்க முடியாமல் 18க்கு மேலே அம்போன்னு போயிடுறாங்க. தமிழ் சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஏஎஃப்சி பி லைசன்ஸ் ஃபுட்பால் கோச் திரு மோசஸ் டேவிட் ராஜ் அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருந்து கோச்சாக இருக்கீங்க சார். நீங்கள் ஆடின டைமுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன மாற்றங்கள் உருவாயிருக்கு அப்படின்றது கொஞ்சம் சொல்லலாம். நாங்கள் ஆடும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் இல்லை, எங்களுக்கு முன்னாடி முன்னோர்கள் சீனியர்ஸ் ஆடுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ரொம்ப காம்படிஷன் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா பிளேயர்ஸுங்க கீழ்த்தட்ட மக்கள் தான் அதிகமாக விளையாடுவாங்க. அவங்க மேல்தட்ட மக்கள் ஏன் விளையாட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு அடிபட்டுரும். ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசிஎல் பிசிஎல் இந்த இன்ஜுரிலாம் நிறையாகும். அதனால் மண்ணில் தான் விளையாடணும். இப்போ தான் கிராஸ் ஆர்டிஃபிஷியல் டர்ஃப் இதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கனால யாருமே இதில் பேரண்ட்ஸுங்க ஹை லெவலில் இருக்கிறவங்க ஹையர் கிளாஸில் இருக்கிறவங்களாம் அனுப்ப மாட்டாங்க. இப்போ கீழ் மட்டத்தில் இருக்கவங்க விளையாடுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா போட்டிங்க பயங்கரமாக இருக்கும். காரணம் என்னென்னா காம்படிஷன். காரணம் என்னென்னா அப்போ பிளாட்ஃபார்ம் ரொம்ப கம்மி. இப்போ இருக்கிற மாதிரி யூத் லீக்கு அந்த மாதிரி கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஒரு 12 வயசு முடிஞ்ச உடனே 13லேருந்தே ஏஎஃப்எஃப் யூத் லீக்குன்னு சொல்லி ஒரு யூத் லீக் வந்துடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா 13 வயசுலேயே ஒரு ப்ரொஃபஷ்னல் கேம் ஆடுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா ஒரு லீக் தான், ஒரு 3rd டிவிஷன் லீக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3rd டிவிஷன் லீக்கெலாம் ஆடணுன்னா கொஞ்சம் வயசு பார்ப்பாங்க, ஃபிசிக் பார்ப்பாங்க, இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போது அந்த சப் ஜூனியரு ஜூனியரு இதெல்லாம் தான் எங்களுக்கு பிளாட்ஃபார்மே தவிர மற்றபடி ஒரு கேமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான கோச்சிங் அகாடமிஸும் கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தெருக்கு தெரு ஒரு டர்ஃப் ஒன்று இருக்குது, அதில் ஒரு அகாடமி ரன் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இப்போ ஃபுட்பால் கொஞ்சம் கமர்ஷியல் ஆகிப்போச்சு. அப்போ அப்படி கிடையாது. அப்போ கமர்ஷியல் கிடையாது. நாங்கள் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ஏன் கமர்ஷியல் கிடையாதுன்னா அப்போ இருந்த கோச்சஸுங்களாம் யாரும் சர்டிஃபிகேட் கோச்சஸ் கிடையாது. கோச்சஸ் இப்போ ஐசிஎஃப், இந்தியன் பேக், ரயில்வேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சஸ் யாருன்னா அதில் விளையாண்ட சீனியர் பிளேயர்ஸுங்க, பெஸ்ட் பிளேயர்ஸுங்க, அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கோச் பண்ணுவாங்க. அதுதான் அந்த மாதிரி தான் கோச்சஸ் இருந்தாங்க. அந்த டைமில் நிறைய பிளேயர்ஸையும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நிறைய பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்திருக்குது. இது ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். டீம்ஸ் தமிழ்நாடு டீம் போனாலும் சரி, அது இந்தியன் டீம் போனாலும் சரி, ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாலேஜை வச்சு விளையாண்டதை வச்சு அவங்க கோச் பண்ணுறதுனால நிறைய பிளேயர்ஸுங்களை ஈஸியாக ப்ரமோட் பண்ண முடிஞ்சுது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டி லைசன்ஸ்னு ஒன்று வந்துச்சு. ஒரு சி லைசன்ஸ் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது சி லைசன்ஸ் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் டி லைசன்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பணம் இருக்கிறவங்க எல்லாமே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணிவிட்டு அதை முடித்த உடனே ஒரு டர்ஃபை ஓப்பன் பண்ணி ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணி பிளேயர்ஸுங்களை கோச் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் கோச்சிங் கிடைக்க மாட்டுது. ஏதோ அவங்களுக்கு யூடியூப்பை பார்த்துட்டு ஏதோ 4 பேர் சொல்கிறத வச்சு அவங்க அந்த கோச்சிங் பண்ணுறதுனால பிளேயர்ஸுங்க ஃபுல்ஃபில் ஆகலை. இதனால் என்ன ஆகுனா இப்போ நாங்கள் அன்றைக்கி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சீனியர் பிளேயர்ஸுங்களை தான் நான் ரோல் மாடலாக எடுத்துக்கணும். அவங்க சொல்கிறது விஷயங்களை தான் நாங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணோம். நான் யூனிவர்சிட்டி ஆனதும் சரி, சந்தோஷ் ட்ராஃபி ஆனது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோச்சும் கிடையாது. ஒரு காலேஜ் கோச்சு, மற்றபடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் கோச், இவங்க 2 பேர் தான் என்னோட ப்ரொஃபஷனல் கோச். மற்றபடி அங்கே அகாடமி கிளப்லலாம் எங்களுக்கு இப்போ இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு கோச்சஸ் கிடையாது. இதனால் எங்களுக்கு என்னென்னா ப்ராப்பர் கைடன்ஸ் கிடையாது. இப்போ அப்படி கிடையாது. இப்போ நிறைய அகாடமிஸ் வந்தனால நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கனால ஈஸியாக பிளேயருங்க வெளியில் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சப் ஜூனியர் ஜூனியர் ஆடினாலே பெரிய விஷயம். ஆனால் அப்போ பிளேயருங்க பேரண்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னா பசங்களை ஆட வைக்கிறதுக்கு ஆசைப்பட்டது 2 விஷயம். ஒன்று ஸ்டேட்டுக்கு ஆடணும், நம்ம பையன் ஸ்டேட்டுக்கு ஆடணும், தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு ஆடணும், இந்தியாவுக்கு ஆடணும் அப்படின்ற ஆசையில் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வேலை வாங்கணும், வேலை வாய்ப்பு, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை வாய்ப்பு வாங்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் விளையாண்டாங்க. ஆனால் இப்போ காலம் மாறி போய் இது 2 விட முக்கியமாக ஐஎஸ்எல்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் பிளேயர்ஸும் பேரண்ட்ஸ் எல்லாருமே அதை ஆடணும்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா அதில் என்ன அட்வான்டேஜ்னா
டிவியில் மேட்ச் ரிலே பண்ணுறாங்க. ப்ளஸ் சேல்ரி ஒரு லேக்ஸ் கணக்கில் க்ரோஸ் கணக்கில் சேல்ரி கிடைக்குது. ஒரு சேல்ரியோட ஒரு ஒரு விளையாட்டை விளையாடணுன்ற போது அப்போது பேரண்ட்ஸுங்க ஹை கிளாஸில் இருக்கிற பேரண்ட்ஸுங்களும் அவங்க பசங்களை ஆட வைக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லணும்னா டாக்டர் அஜித் குமார் அவரோட பையனை சென்னை எஃப்சியில் விளையாட வச்சுருக்காரு. அதே மாதிரி நம்ம துணை முதலமைச்சர் ஒரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பையனை வந்து விளையாட வச்சார், மணிப்பூருக்கு போய் அனுப்பி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வர்றதுக்கு காரணம் என்னென்னா ஃபுட்பால் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் வளர்ச்சி அடைஞ்சாலும் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு குறைவாக தான் இருக்குது. மற்ற மாநிலங்களில் வந்து ரொம்பவே கர்நாடகா, கேரளா இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா யூத் லீக் தாண்டி சீனியர் ஐ லீக்கு, ஐஎஸ்எல்க்கு போகிறதுக்கும் இல்லை சீனியர் ஐ லீக் விளையாடுறதுக்கும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குன்னா நிறைய கிளப்ஸ் சீனியர் ஐ லீக் கிளப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 கிளப் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்தியன் பேங்க்கும் ஒரு சீனியர் ஐ லீக்ல இருந்துச்சு, இந்தியன் பேங்க் டீமு. அதுவும் டீமை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உருவான சென்னை சிட்டி கிளப் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சீனியர் ஐ லீக்ல இருந்தது. இப்போ இந்த 2 டீமுமே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கேன்சல் பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து வெளியே வந்ததுனால இப்போது நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸு ஒரு சீனியர் ஐ லீக்கோ ஐஎஸ்எல்லோ போகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த சென்னை லீக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழ்நாட்டிலேயே முக்கியமான லீக் நிறைய பிளேயர்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு ஷைன் ஆகணும்னா ஒரு சென்னை லீக் வந்து ஒரு முக்கியமாக இருந்தது. அதுவும் குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 வருஷமாக அசோசியேஷன் பிரச்சனைனால அதுவும் சரியாக நடக்கிறது இல்லை. இதனால பசங்க நிறைய பேர் வந்து ஒரு 20 வயசு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் ரொம்ப தவிக்கிறாங்க. இது நான் என் கண்கூட நான் பார்க்குறேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக நான் வந்து கோச்சிங் ஃபீல்டில் இருக்கிறேன். நான் விளையாண்டு ஒரு 10 வருஷம் ப்ரொஃபஷனலாக விளையாண்டாலும் 25 வருஷம் கோச்சிங் ஃபீல்டில் இருக்கேன். லைசன்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து நான் கோச்சிங் பண்ணுறேன். கோச்சிங் லைசன்ஸ் முடித்ததுக்கப்புறமும் நிறைய பண்ணுறோம். ஆனால் பண்ணுற பிளேயர்ஸுங்களோட போடுற எஃபோர்ட் எல்லாமே பிளேயர்ஸுங்க போடுற எஃபோர்ட்டும் நாங்கள் போடுற எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போகுது. காரணம் என்னென்னா 20 வயசுக்கு மேலே தமிழ்நாட்டில் பிளாட்ஃபார்ம் இல்லை. இப்போ அதுக்காக தான் நாங்கள் ஆல் இண்டியா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு 2013 துவங்கின ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலமாக இதுக்கான ஒரு சொல்யூஷனை நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருப்பீங்க. இதோட காரணம் என்னென்னா இதுதான், 20 வயசுக்கு மேலே பசங்க வந்து வேஸ்ட்டாக போகிறாங்க. சார் ஆமாம் சார், நானும் வந்து அதை பற்றி கேட்கலான்னு இருந்தேன் சார். இப்போ இருக்க பிளேயர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்க என்ன சார் பண்ணணும்? இப்போ இருக்க பிளேயர்ஸ் கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆகிப்போச்சு. கமர்ஷியல் ஆனதுனால இப்போது 3 விதத்துலேயும் வந்து சப்போர்ட் இருந்தால் தான் ஒரு பிளேயர் அச்சீவ் பண்ணுற நிலைமையில வந்து இருக்குது. 3 விதத்தில் என்னென்னா பிளேயர் சைடில் பிளேயராக அவன் நல்லா பர்ஃபார்ம் இருந்தாலும் கோச்சஸ் கரெக்டான கோச்சஸ் கிட்ட அவங்க போகலைன்னா அந்த பிளேயர் வந்து லைஃப் ஃபுல்ஃபில் ஆகாது. கரெக்டான கோச்சஸ் கிட்ட போனாலும் ஒரு பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக அவனோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு போக முடியாது. இதுக்கு எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு பேரண்ட்டாக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு பையனை வந்து ஒரு நல்ல கோச்சுக்கிட்ட கொண்டு போய் விட்டிங்கன்னா அந்த கோச் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோச்சாக இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு வந்து குறை சொல்லணும்னு இல்லை, நிறைய கோச்சஸுங்க லைசன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு நாலேஜே இல்லாமல் விளையாண்டு கூட இருக்க மாட்டாங்க. ஃபுட்பாலை பற்றி தெரியாதவங்களாம் வந்துடுறாங்க. இதனால் என்னன்னா பசங்களை வந்து அவங்களோட ஃபீஸுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர அவங்கள ஒரு சும்மா வாரம் மேட்ச் ஆட வைக்கிறதுக்கு, டோர்னமெண்ட்ஸ் கொண்டு போகிறதுக்கு, அந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு யூத் லீக் கூட ஆட வைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன், எல்லாரையும் ஆட வைக்க வேணாம், கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்கிறவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்க பசங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 18 வயசுக்கு மேலே யூத் லீக்கு மேலே அவங்களுக்கு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பிளேயருக்கு, பெஸ்ட் பிளேயருங்களுக்கு காலேஜில் ஒரு அட்மிஷனுக்கு அவங்களோட சப்போர்ட் பண்ணணும். ப்ளஸ்ஸு ஒரு சீனியர் ஐ லீக் போகிறதுக்கான ட்ரையல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் அந்த கோச்சஸ் பண்ணி கொடுக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பாலில் ஒரு கிரேசியாக இருக்கிறவங்க, ஒரு கஷ்டப்பட்டு வந்த கோச்சஸுங்க தான் இதை எஃபோர்ட் எடுத்து பிளேயர்ஸுங்களை பண்ணுறாங்களே தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து அந்த 18 வயசுக்கு மேலே அப்படியே விட்டுறாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். காலேஜ் ஒரு கரெக்டான காலேஜில் அவங்கள சேர்த்து விடணும். அவங்க அதுக்கப்புறம் அவன் ஒழுங்காக போகிறானா, விளையாடுறானா அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் காலேஜ் லெவல் போனவுடனே அவனோட ஆக்டிவிட்டீஸ், பிஹேவியர் எல்லாருமே மாறும். கெட்டு போகிறதுக்கு இப்போ இன்றைக்கி நிறையா இது இருக்குது. மொபைல் எடுத்தாலே பிளேயர் வந்து அடிக்ட் ஆகிடறான், ப்ராக்டிஸ் போகாமல். அந்த மாதிரி கெட்டு போகிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. அது நம்ம கோச்சஸ் என்ன பண்ணணும், அவன் கரெக்டாக இருக்கானான்றது அதுக்கப்புறம் அவங்க, ஏன்னா இவ்வளோ வருஷம் அவனை உருவாக்குனது முக்கியம் இல்லை, அச்சீவ் பண்ணுற டைமில் அவன் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதுக்காக அந்த கோச்சஸுங்க வந்து எஃபர்ட் போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேரண்ட் வந்து ஒரு பையனை கரெக்டான கோச்சுக்கிட்ட சேர்த்துட்டாலும் அந்த பேரண்ட் அந்த பிளேயர் வந்து
கரெக்டாக போகணும். இந்த இப்போ சொன்ன மாதிரி அவன் கரெக்டாக ப்ராக்டிஸ் போகணும், வரணும், அவன் ப்ராக்டிஸ் போகிறானா வரலையான்னு பேரண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணணும். இப்போ ஒரு சில பேரண்ட்ஸுங்க இப்போ இருக்க ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கவங்க பசங்களை கூட்டிகிட்டு வராங்க கிராஸ் ரூட் லெவலில் 18 வரைக்கும். அப்போ இப்போ அதுலயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏழ்மையா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, பசங்களை வந்து கூட்டிட்டு போறதுக்கு வரதுக்கு முடியல, அதனால அவங்க வேலைக்கு போகணும் வரணுன்றதுனால இப்போ அந்த மாதிரி பசங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு கோச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா அவங்க போயிட்டு வரதுக்கான விஷயங்கள் வந்து அவனுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இல்லைனால அவன் அந்த ஒரு அகாடமிக்கு ப்ரொஃபஷனல் அகாடமிக்கு போய் சேர முடியாம போயிடுது. இப்போ அதுக்கு நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி பேரண்ட்ஸுங்க என்ன பண்ணணும், அவங்க பசங்களை நீங்க உங்களை கூட்டிட்டு வரலன்னா கூட அட்லீஸ்ட் அவனை வந்து எழுப்பி ப்ராக்டிஸ் போடா வாடா அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் கூட சேர்ந்து அனுப்புற மாதிரி பண்ற அந்த சப்போர்ட் பண்ணா அந்த ஏழ்மையா இருக்க பையனும் அச்சீவ் பண்ணுவான். இல்லைன்னா வசதி இருக்கவங்க பணம் இருக்கிறவங்க பசங்க மட்டுமே வந்து ஒரு அச்சீவ் பண்ற நிலைமைக்கு வரும். இது வந்து பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து கண்டிப்பா இந்த சப்போர்ட் பண்ணணும். அப்படி அதே மாதிரி பிளேயரு, கோச்சு, பேரண்ட்ஸ் 3 பேரும் சேர்ந்து ஒன்னா இதை ஒர்க் பண்ணாதான் இப்போ இருக்கிற ஃபுட்பால் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இது 3மே எங்க கிடைக்குதுன்னா ஹையர் கிளாஸ்லயும் ஹையர் மிடில் கிளாஸ்லையும் கிடைக்குது. ஆனால் லோயர் கிளாஸ்லையும் லோயர் மிடில் கிளாஸ்லையும் இதில் ஏதாவது ஒரு குறை இருந்துக்கினே இருக்குது. இந்த குறைய சரி செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்ம லோயர் கிளாஸில் இருக்கிற டேலண்டட் பிளேயர்ஸும் லோயர் மிடில் கிளாஸில் இருக்கிற டேலண்டட் பிளேயர்ஸும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவாங்க. சார் உங்களோட ஃபேஸ்புக் போஸ்ட் பார்த்தேன் சார், அதில் வந்து நீங்கள் வந்து ஏஜ் லெவல் வந்து போட்டிருந்தீங்க. அதில் வந்து அபவ் 20க்கு வந்து எந்த ஸ்கோப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு போட்டிருந்தீங்க சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க? ஆமாம் சார், கண்டிப்பாக. ஆக்சுவலாக இப்போது இருக்கிற பிரச்சனையே பெரிய பிரச்சனையே தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபுட்பால் பிளேயர்ஸுங்களுக்கு, கோச்சஸுங்களுக்கு 20 வயசுக்கு மேலே கஷ்டப்பட்டு உருவாக்கி 20 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டு வந்த பிளேயர்ஸுங்களுக்கு அப்படியே எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாதனால வேஸ்ட் ஆகிறாங்க. அதை பற்றி தானே ஒரு அவேர்னஸ்க்காக தான் கொடுத்தது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல. இப்போ இன்றைக்கி பேரண்ட்ஸுங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, யூத் லீக்கு கொண்டு போய் ஆட வச்சுட்டா நம்ம பிளேயர் சக்ஸஸ் ஆகிடுவோம், அவ்வளோ நம்ம பிளேயர் ஒரு ப்ரொஃபஷனலாக போயிடுறான் அப்படின்னு. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியில் ஆடின பிளேயர்ஸுங்க 18க்கு மேலே இன்றைக்கி ஒன்றுமே ஃபுட்பால் ஆடாமல் வெறும் 5s 7s விளையாண்டுன்னு போயிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா அந்த பிளாட்ஃபார்ம் இல்லை. இப்போ அப்போனா பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யூத் லீக்கில் சென்னை எஃப்சி மெட்ராஸ், கிரேட் கோல்ஸ்னு 2-3 டீம் தான் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது, நிறைய டீம்ஸ் ஆகிப்போச்சு. இப்போ ஸ்டேட் லீக்னு ஒன்று வந்துடுச்சு. நீங்கள் நேஷனல் லீக் ஆடலைன்னா கூட ஸ்டேட் லீக் வரையும் ஆடுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அக்ரிகேஷன் வந்து டீம், இப்போ நம்மளே ஒரு டீம் வந்து அக்ரிகேஷன் பண்ணலான் இருந்தோம். அது ஒரு சில சூழ்நிலையினால அது பண்ண முடியாமல் போச்சு. ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி அவ்வளோ பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஆனால் 18 வயசுக்கு மேலே ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்க முடியல இவங்களாலே. இந்த சென்னை எஃப்சி மெட்ராஸ் இவங்களாலேயே இன்னும் கொடுக்க முடியல. இனிமேல் வருங்காலில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 12 வயசுக்கு மேலே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபேஸ்புக்கில் போட்ட பார்த்தீங்கன்னா பிலோ 12 இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமியில் போய் பையன் சேர்றான்னா, குழந்தைய சேர்க்குறாங்க பேரண்ட்ஸ்னால், ஒரு கிளப் டோர்னமெண்ட்ஸ், கிராஸ் ரூட் டோர்னமெண்ட்ஸ் வாரம் நடக்கும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்புறம் பேபி லீக்ஸ், ப்ளூ கப்ஸ்னு பேபி லீக்ஸ் ஏஎஃப்எஃப் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அது வந்து பிலோ 12 இயர்ஸ் பசங்க வந்து ஆடுறாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சி அவங்களுக்கு வந்து பால் ஃபீலிங்ஸ் நிறையா கிடைக்கிது. இந்த மாதிரி இப்போ 12 வயசுக்கு மேலே இருக்க பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா 13 to 18க்கு தான் யூத் லீக்ன்றது ஒன்று கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டோர்னமெண்ட்ஸ் வாரம் விளையாடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டிஏடி மூலமாக கேலோ இண்டியா, எஸ்ஜிஎஃப்ஐ, அப்புறம் தமிழ்நாடு ஸ்கூல் ஆர்டிஎஸ், பிடிஎஸ் இதெல்லாம் கிடச்சிருது. அப்புறம் இல்லாமல் அசோசியேஷன் மூலமாக சப் ஜூனியர் நேஷ்னல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள், ஜூனியர் நேஷ்னல்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் 18க்கு மேலே 19லேருந்து 21 பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் லீக்ஸ் மட்டும்தான், கிளப் டோர்னமெண்ட்ஸ் தவிர்த்து காலேஜில் ஒரு கேலோ இண்டியா, யூனிவர்சிட்டி மேட்சஸ் ஆடுறதோட சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூத் நேஷனல்ஸ், அண்டர் 20 யூத் நேஷனல்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21 வயசுக்கு மேலே பிளாட்ஃபார்ம் கிடையாது. இந்த 21 வயசுக்கு மேலே பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் அது சந்தோஷ் டிராஃபி தான், சீனியர் நேஷனல் சந்தோஷ் டிராஃபி தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்னல, சென்னை சிட்டியில் விளையாண்ட பிளேயர்ஸுங்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சி அடுத்த லெவல் போன பிளேயர்ஸுங்க திருப்பி சந்தோஷ் டிராஃபிக்கு வந்து ஆடுற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் ஆகிப்போச்சு. இப்போ இன்னொன்று என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு விஷயம் தெரியாது. ப்ரொஃபஷனலாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஏஜென்ட்ன்ற ஒரு விஷயம். ஃபுட்பாலில் ஒரு சீனியர் ஐ லீக், ஒரு ப்ரொஃபஷனலாக சீனியர் ஐ லீக்கில் ஐஎஸ்எல்ல ஆடணும்னா ஒரு ஏஜென்ட் மூலமாக தான்
போய் ஆடுற நிலைமை இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இப்போ ஏன் தெரியாதுன்னா, பேரண்ட்ஸ் எல்லாமே யூத் லீக்ல வரைக்கும் ஒரு அகாடமிலையும் கூப்பிட்டு ஆட வைக்கிறனால இப்படிதான் சீனியர் ஐ லீக்லயும் இருக்கும், ஐஎஸ்எல்லையும் இருக்கும்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு பிளேயர் வந்து ப்ராப்பரா ஒரு கிளப்புக்கு சைன் பண்ணணும்னா ஒரு ஏஜென்ட் மூலமா தான் அவன் வந்து சைன் பண்ணணும். அந்த ஏஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஏஜென்ட்டா இருந்தா, ஒரு டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து ஆட வைக்கிற ஏஜென்ட்டா இருந்தா வரவேற்கத்தக்கது. ஆனா எல்லாமே வந்து மணி மோட்டிவ்ல தான் மேக்ஸிமம் ஏஜென்ட்ஸ் வந்து செயல்படுறாங்க. அவங்க நினைச்சா நல்ல பிளேயரையும் ஆட வைக்க முடியும், ஒன்றும் இல்லாத பிளேயரையும் இது மினிட்ஸை கிரியேட் பண்ணி அவங்க ஆட வைக்க முடியும். இப்போ இருக்கிற இது விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. பேரண்ட்ஸுங்க இப்போ பசங்களை கூட்டிட்டு வர பேரண்ட்ஸுங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அந்த கோச்சஸுங்களும் இந்த அவேர்னஸ் கொடுக்கறது கிடையாது. அப்போ இதுனா ஆகுதுன்னா, பசங்க ஒரு ப்ரொஃபஷனலாக யாரெல்லாம் அச்சீவ் பண்ணுவாங்களோ, ஏன்னா 3 விதத்தில் ஒரு பிளேயரை வந்து நான் கைட் பண்ணுறேன். எப்படின்னா, ஒன்று வந்து ஒரு அமெச்சூர் பிளேயர்ஸ், ஒன்று ஆவரேஜ் பிளேயர், ஒன்று அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர். இப்போ இந்த அவுட்ஸ்டாண்டிங் பிளேயரை தான் நம்ம வந்து இந்த ஐஎஸ்எல் ஐ லீக் இதெல்லாம் ஆட வைக்க முடியுமே தவிர, இந்த ஆவரேஜ் பிளேயரும் ஒரு அமெச்சூர் பிளேயரையும் ஆட வைக்க முடியாது. ஆனால் இப்போ எல்லாம் எதிர்பார்த்து வர்றது என்னன்னா, இந்த அமெச்சூர் பிளேயர்ஸ் பேரண்ட்ஸும் சரி, அந்த பிளேயரும் சரி, ஆவரேஜ் பிளேயரும் சரி, அவங்க பேரண்ட்ஸும் சரி, நம்ம பையனை எப்படியாவது ஐஎஸ்எல் ஆடணும், ஐ லீக் ஆடணும். இதை வந்து கோச்சஸுங்களும் ஒரு சில புரிய வைக்க மாட்டாங்க. பசங்களோட லெவல் இவ்வளோ தான், ஓரளவுக்கு மேலே தான் தாங்க முடியும், நேச்சுரல் ஸ்கில்ஸ் இருந்தால் அவங்க எவ்வளோ வேணால் கொண்டு போகலாம், எங்களால் மோல்டு பண்ண முடியும், உங்கள் பையனுக்கு ஒரு பேசிக் ஸ்கில் இவ்வளோ தான் இருக்குது, நேச்சுரல் ஸ்கில் இவ்வளோ தான் இருக்குது, இந்த அளவுக்கு தான் போக முடியும் அப்படின்றது அவங்களுக்கு சொன்னாங்கன்னா, அவங்களும் வந்து எதிர்பார்ப்புகள் குறைச்சிக்கிட்டு அவங்க தேவையில்லாத செலவுகளை வந்து அவாய்ட் பண்ணி பசங்களோட வேற ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, யூத் லீக் வந்து ஆட வைக்கிறதுனால நம்ம பையன் எப்படியா ஐ லீக் ஆடிடுவான், ஐஎஸ்எல் ஆடிடுவான்னு நினச்சிட்டு அந்த கனவுல என்ன பண்ணுறாங்க, படிப்பையும் விட்டுட்டு இதில் வந்து போகிறாங்க. அப்புறம் பையன் படிக்க மாட்டான்ற ஒரு சூழ்நிலை வந்து சொல்லியும் போய் விளையாட்லையும் சாதிக்க முடியாமல் 18க்கு மேலே அம்போன்னு போயிடுறாங்க. என்னோட ஒரு கைண்ட் சஜஷன் பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, கோச்சஸுங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்களால் அச்சீவ் பண்ண வைக்க முடிஞ்ச பிளேயர்ஸுங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுங்க பேரண்ட்ஸுக்கிட்ட. மற்றபடி முடியாது, இவன் குவாலிட்டி இவ்வளோ தானா ஓப்பனாக சொல்லுங்கள். இவனை வந்து அடுத்த லெவல் கொண்டு போய், எக்ஸாம்பிள்னா ஆவரேஜில் இருக்கவனா நான் ஓரளவுக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக கொண்டாந்து எந்த அளவுக்கு நான் அவனை கொண்டு போக முடியுமோ கொண்டு போகிறேன், ஒன்றுமே இல்லாதவனா ஒரு ஆவரேஜ் பிளேயராக உருவாக்குறேன். இப்படி சொல்லி அவங்கள வந்து பண்ணால் அவங்ககிட்ட எதிர்பார்ப்புகள் கிடையாது. ஏன்னா இப்போ நானே ஒரு யூத் லீக் சைன் பண்ணேன், பேரண்ட்ஸுங்களோட எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா 30-40 பேர் இருக்கிறாங்கன்னா 40 பேரோட எதிர்பார்ப்பும் ஐ லீக் ஆட வைக்கணும், யூத் லீக் ஆட வைக்கணும்னு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 18 பேர் தான் ஆட வைக்க முடியும், அதிகபட்சம் 23 பேர் எடுக்கலாம் ஸ்டாண்ட் பையோடனா. அதுக்கு மீதி இருக்கிற பிளேயர்ஸுங்களை என்ன பண்ணுறது? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா டீம்ஸ்லையும் இருக்குது. இது வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்லையும் மேனேஜ்மெண்ட் சைடில் கோச்சஸ் சைடில் இதுக்கான ஒரு விஷயத்த புரிய வைக்கணும். பேரண்ட்ஸுங்களுக்கு புரிய வச்சு, பிளேயர்ஸுங்களுக்கு புரிய வச்சு அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு மட்டுமே அவங்கள இது பண்ணணுமே தவிர, உங்களை நான் யூத் லீக் ஆட வைக்கிறேன், இதை ஆட வைக்கிறேன், அதை ஆட வைக்கிறேன்னு அவங்கள ஆசையை வளர்த்து அவங்கள லைஃப்பில் விளையாடக்கூடாது. இது வந்து என்னோட சைட்லேருந்து நான் பேரண்ட்ஸுக்கும் கோச்சஸுங்களுக்கும் பிளேயர்ஸுக்கும் ஒரு சொல்கிற ஒரு சஜஷனாக நான் நினைக்கிறேன். சார், உங்கள் பொண்ணான நேரத்தை வந்து எங்கள் சேனலுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நிறையா ஃபுட்பாலை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிங்க, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. கண்டிப்பாக நேயர்களுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நன்றி சார். கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு தமிழ் சுடர்ன்ற ஒரு சேனலில் ஓப்பன் பண்ணி அதில் இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை கொண்டு வந்து, ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸை வெளியில் சொல்கிறதுக்கு எடுத்து சொல்கிறதுக்கான சேனல்ஸ் நிறைய இல்லை, எல்லாமே வேறு நோக்கத்துக்காக தான் போயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸு, அதுவும் ஃபுட்பால், தமிழ்நாடு ஃபுட்பால் பிளேயர்ஸோட ப்ராப்ளத்தை இந்த சேனல் மூலமாக வெளிக்கொண்டு வரதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட சேவை எங்களுடைய தமிழ்நாடு ஃபுட்பால் பிளேயர்ஸுக்கு, இந்தியன் ஃபுட்பால் பிளேயர்ஸுக்கு இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயங்களை நீங்கள் கவர் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ்ச்சோட சேனலுக்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.